ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ரயில்வே அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ ரயில்வே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் அதை பற்றி தான் டெய்லி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷமோ ஒரு 4 நிமிஷமோ வீடியோ போடலான்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரயில்வே நியூஸும் கவர் பண்ணியிருப்போம், ட்ரெயின் பிளாக்ஸ் பஸ் பிளாக்ஸ்னு சொல்லி கவர் பண்ணியிருப்போம். ஏகப்பட்ட ரயில்வே நியூஸ் உங்களுக்கு தமிழில் ஒரு புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை நாள் நம்ம ஒரு வருத்தப்பட்டிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஊருக்கு போக வேண்டிய டேட்டாக இருக்கும். பட் நம்ம ஊருக்கு போக முடியாமல் கடைசி நிமிஷம் கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அதுக்கு ஒரு முன்னாடி நாள் வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த நம்ம போகக்கூடிய டேட்லேருந்து ஒரு 2 நாள் தள்ளி போய் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆல்ரெடி புக் பண்ண ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த கேன்சல் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். பட் இனிமேல் இந்தியன் ரயில்வேஸில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, ஜனவரி 2026க்கு அப்புறம் நீங்கள் புக் பண்ண டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு என்டிடி டிவிக்கு. இந்த அஸ்வினி வைஷ்ணவருங்கிற இந்தியன் ரயில்வேஸ்க்கு நிறையா நியூ நியூ அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காரு. ஒரு வீக்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 அப்டேட்ஸ் கொண்டு வந்துடுறாரு ரிகார்டிங் இந்தியன் ரயில்வேஸில். ரைட். இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி பேசஞ்சர்ஸ் கேன் சேஞ்ச் த ட்ராவல் ஆஃப் த கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வித்தவுட் எனி ஃபீ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு டேட்டில் புக் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் ஜனவரி 1. பட் உங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போக முடியல. ஜனவரி 3க்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாற்றிக்கலாம். பட் அதில் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ரெண்டு செக் பாயிண்ட் தான். இந்த ஜனவரி 3ல் நீங்கள் புக் பண்ணும்போது சீட்டு வேக்கண்டாக இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இன்னொரு செக் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபேர் அதிகமாக இருந்தது. இப்போ நீங்கள் ரூ. 500 பட் நீங்கள் ரூ. 550 ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா, அந்த ரூ. 50 ஃபேர் நீங்கள் தான் புக் பண்ணணும், கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் கிளாஸ்னால் இஷ்யூ இல்லை. பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். இன்னொரு இஷ்யூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஸ்லீப்பரில் புக் பண்ணுவோம். பட் அந்த டிக்கெட்டை 3 ஏசிக்கு மாற்றும் போது வேக்கண்டாக இருந்தால் அதுக்கான காசு நம்ம கட்டி தான் ஆகணும். இதுதான் இந்த செக் பாயிண்ட்ஸ் இந்தியன் ரயில்வேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டமை மாற்றி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு டேட்லேருந்து இன்னொரு டேட்டுக்கு நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் அந்த டேட்டுக்கான கேன்சல் பண்ணிட்டு தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. பட் இந்த சேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ரைட். இது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை கஷ்டத்தை கொடுக்காம இது பண்ணணும். ஸோ ரயில்வேயோட எக்ஸிஸ்டிங் கேன்சலேஷன் ரூலும் போட்டிருக்காங்க பாருங்கள். 25% எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா, 48 மணி நேரம் 12 மணி நேரம் பிஃபோர் வண்டி கிளம்புறதுக்கு 48 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும், இல்லை 12 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 25% டிடக்ஷன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சார்ட் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அமௌண்ட் கிராண்டட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேன்சலேஷன் ரூலை பற்றி நான் என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு அப்டேட். ஸோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஸோ டேக் கேர் அண்ட் பை பை. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.